இந்த உலகம் ஒரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இயக்கத்திலிருந்து வேறொரு இயக்கத்திற்கு, வேறொரு புது சிருஷ்டிப்புக்கு, வேறொரு முறையில் வாழ்வதற்கு, ஒரு புதிய மனு குலத்தை சிருஷ்டிப்பதை ஆண்டவர் விரும்பினார். ஆகவே இயேசுவை அனுப்பினார். அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினால் இந்த புது உலகம் படைக்கப்பட்டது. அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யத்திற்கு உங்களை அழைக்கிறோம். நம்முடைய செய்தி, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். ஆகவே உலகத்தின் ராஜாவாக இருக்கிறார், ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுங்கள் என்ற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது நமக்கு வேற ஒரு விஷயமும் புரியுது. மனிதர்களுடைய நீதின்னு ஒன்று இருக்குது, அதனால தான் அங்கே தேவனுடைய நீதி அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ மனிதர்களுடைய நீதி என்ன, தேவனுடைய நீதி என்ன என்கிற வித்தியாசம் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். நமக்கு நீதி என்று சொன்னால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது, அதான் நம்முடைய நீதி. ஒரு ஆள் ஒரு குற்றம் செஞ்சிடறாரு, அந்த குற்றவாளிக்கு அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை கிடைக்க வேண்டும். அது எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளவு நீதி நிறைவேறினது அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம தொலைக்காட்சிகளில் மற்றவங்க பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்குறோம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நீதி. இதுக்கு பேர் ரீட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டோ அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டோ அவன் சரியான விதத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆளுடைய ஒரு கண்ணை குத்திடுறாரு. ஒரு கண்ணை குத்தின உடனே தீர்ப்பு எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த கண்ணை குத்தின ஆளுக்கு ஒரு கண்ணோ அல்லது இது போல வேற யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் ஒரு பயத்தை உண்டு பண்ணணும், அப்போதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது என்பதற்காக அந்த ஆளுக்கு 2 கண்ணையுமே எடுத்துடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா சரியான தீர்ப்பு என்று வரவேற்கப்படுகிறது. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கண்ணு போன ஆள், ஒரு கண்ணு போச்சே, அந்த ஆளுக்கு கண்ணு திரும்பி வரப்போறதில்லை. மொத்தத்தில் 3 கண்ணு லாஸ், அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய நீதி என்பது இதற்கு நேர்மாறானது. தேவனுடைய நீதி குற்றவாளியை தண்டிப்பதிலே நோக்கமுடையதாயிராமல் குற்றத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்கிறதா இருக்கிறது. ஏசாயா 30:18 அதை தான் சொல்றாரு. அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, எப்படி தயை புரிகிறாரு, ஏனெனில் அவர் நீதி உள்ள தேவன் அப்படி சொல்லியிருக்கு. அவர் தேவனுடைய நீதி என்பது இரக்கம் செய்வது என்பதை வேதத்தில் பல பகுதிகளில், ஏசாயா புஸ்தகம் மாத்திரமல்ல, ஓசியா 12:6, இன்னும் சொல்ல போனால் மீகா 6:8, நான் வேற என்ன கேட்குறேன், உங்ககிட்ட இரக்கத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நீதியை சொல்றாரு. அவர் நீதினா என்னன்னா இரக்கம் காண்பிப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாருக்கு இரக்கம் காண்பிப்பது? யாரு ஒருத்தன் கண்ணை பிடிங்கிட்டானோ அவனுக்கு இரக்கம் காமிக்கிறத பற்றி பேசலை. அப்படின்னா தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா, அதை சொல்லலை. இந்த கண் போனவனுக்கு, இப்போ மல்குசனுடைய காதை பேதுரு வெட்டி விடுகிறான். அப்போ மனுஷனுடைய நீதியின்படி பேதுருவினுடைய 1 காதோ 2 காதோ வெட்டப்பட்டிருக்கணும். அப்போதான் மல்குசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும். ஆனால் தேவனுடைய நீதி என்பது பேதுருனுடைய காதை எடுப்பதல்ல, இழந்த மல்குசனுடைய காதை திரும்ப ஒட்ட செய்வது. அதுதான் தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய நீதியை நம்ம புரிந்து கொள்ளாததுனால தான் சிலுவை நமக்கு சரியா புரியல. இன்னும் தேவனையும் மனிதனுடைய நீதியை அவர் நிறைவேற்றுகிறது போலவே அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி தெய்வம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பழி வாங்கிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோமே தவிர, அந்த பழி வாங்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவர்களுக்கு அந்த பாதிப்பை சரி செய்வது தேவனுடைய நீதி. அந்த நீதியை நாம் தேட வேண்டும், நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.